நம்ம எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுற 12 ஜோதிலிங்கங்கள். இந்த ஜோதிலிங்கங்கள்லாம் என்ன? சிவபெருமான் இந்த பூவுலக வாழ்வில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டி 12 இடங்கள்ல லிங்க வடிவில் தோன்றியிருக்காரு. முதலாவதாக செல்வ செழிப்புடன் வாழ சோமநாதராகவும், பாவங்கள் நீங்க நாகேஸ்வரராகவும் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்காரு. வாழ்வில் செழுமையுடன் வாழ கிருஷ்ணேஸ்வரராகவும், எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் அமைய பீமேஸ்வரராகவும், ஆசைகள் நிறைவேற திரியம்பகேஸ்வராகவும் மகாராஷ்டிர மாநிலத்தில் எழுந்தருளியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னல்கள் நீங்கி வாழ்க்கையில அமைதியுடன் வாழ ஓம்காரேஸ்வரராகவும், வாழ்க்கையில் அச்சங்கள் நீங்கி தைரியத்துடன் வாழ உஜ்ஜைனில் மகாகாலேஸ்வரராகவும் மத்திய பிரதேச மாநிலத்துல நமக்கு அருள் புரிகிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊரான தமிழகத்துல சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய ராமேஸ்வரராகவும், காசியில நம்ம வாழ்வில் உள்ள கர்ம வினைகளை நீக்கக்கூடிய காசி விஸ்வநாதராக மட்டும் இல்லாம ஆந்திர பிரதேச மாநிலத்துல நம்ம தீய வினைகளை நீக்கக்கூடிய மல்லிகார்ஜுனராகவும் அமைஞ்சிருக்காரு. நம்ம உடம்புல உள்ள கொடிய நோய்களை நீக்கக்கூடிய வைத்தியநாதராக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பூ உலக வல்லது முக்தி தரக்கூடிய கேதார்நாதராக உத்தரகாண்ட் மாநிலத்திலே அமைஞ்சிருக்காரு. இந்த 12 ஜோதிலிங்கங்கள்ல நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.